ஸோ ஹாய் விலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் தான் வந்திருக்கோம். ஸோ பெங்களூர் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிஎம்டிசி ஸோ பெங்களூரோட லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவோட ஸ்டார் பஸ் ஈவியை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இனாகிரேஷன் ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ நமக்கு பின்னாடிலாம் பார்க்குறீங்க ஸோ பஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வாங்க நம்ம அப்படியே பஸ்ஸு உள்ளே போய் பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக தார்வாடோட ஈவெண்ட்லேயே நம்ம வந்து இந்த பஸ்ஸெல்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தோம். தார்வாட ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பஸ்ஸை பற்றிலாம் வந்து பேசியிருந்தோம். பஸ்ஸை விட மாலை ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்கல்ல. டிரைவரை பாருங்க, லேடிஸ் டிரைவர்ஸும் வச்சிருக்காங்க. ஆமாம், முன்னாடி வந்து லேடி டிரைவர்லாம் இருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கும் வந்து லேடி டிரைவர்ஸ்லாம் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய விதானா சௌதா. ஸோ இங்கே தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரோட, அதாவது கர்நாடகாவோட சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சித்தாராமையா சாருக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்தோடனே இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கு. அந்த பஸ்ஸில் வந்து கம்ஃபோர்ட்லாம் எப்படி இருக்கு என்னன்றதை நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஏசி கிடையாதுன்னு நினைக்கிறேன். மேபி ஏசி இல்லை, வெண்டே இல்லை, பஸ் ஏசி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம தார்வாட் ஈவெண்ட்டில் பார்த்ததெல்லாம் ஏசி வண்டின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டிகேப்டு பீப்புள்ஸ். ஸோ அவங்க வந்து வீல் சேரில் வராங்கன்னா அவங்க வந்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்லோபாக கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இங்கே ஒரு ஸ்லைடர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மேலே ஏறி வந்து ஸோ இந்த இடத்த வந்து அக்சஸ் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது ப்ரெஸ் பண்ணும்போது ஓகே கேட்குதுங்களா? ஸோ ஹேண்டில்ஸ்லாம் பிடிக்க ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்து நம்ம ஏர்போர்ட்லாம் போனோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே பிக்கப் சர்வீஸ்க்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த பஸ்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சிசிடிவி கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பஸ்ஸில் வந்து இருக்குது. ஃபயர் அலாரமும் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வெஹிக்கிளோட சீட் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ கம்ஃபோர்ட் நல்லா தான் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெக் ரூமாக இருக்கட்டும், ஹெட்ரூம் சொல்லவே வேணாம், எவ்வளோ பெரிய ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கார் ரிவ்யூ பண்ணி பண்ணி லெக் ரூம் தான் வருது நமக்கு. ஒரு மாதிரி பக்கெட் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. பட்டு குஷனிங் கம்மியாக தான் இருக்குது, பட் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் என்னன்னா இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தாங்கும்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டெப்பு பெருசாக இருக்குமா தெரியுது. இது ஆக்சுவலாக அடியில் வந்து மோட்டார் இருக்கும்டா. அடியில் வந்து மோட்டார் இதெல்லாம் இருக்கிறனால, ஏன்னா ஆக்சல் கிடையாதுல்ல, ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு பேக்கில் வராது, அடியில் தான் மோட்டார்ஸு. அதே மாதிரி இங்கேயே வந்து வெஹிக்கிளை சுற்றி கேமராலாம் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே வந்து டிரைவர் வந்து பார்த்துக்க முடியும். கிளஸ்டர் அந்த காக்பெட்டே வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வாக்கி டாக்கியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே இங்கேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியா பேசுங்க, யூ கேன் ஸ்பீக். நெக்ஸ்ட் शांतिनगर ஓகே मंदिर है ना कंफर्टेबल पक्का ஓகே பக்கா, தேங்க்யூ. இது எவ்வளோ ரேஞ்ச் போகும் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதை எடுத்துக்க அவன் பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஒரு தடவை சார்ஜ் போட்டால் எவ்வளோ தூரம் போகும் என்ன ஏதுன்னு? ஓகே ஓகே 300 கிலோமீட்டர் போகும். இப்போ இங்கே இப்போ உங்களோட டிப்போலே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்களா ஆல்ரெடி? எல்லா இடத்துலையுமே இருக்குது. எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு வந்து ஒரு 11 ஸ்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து பேசஞ்சர் இருக்கும்போது சார்ஜ் இல்லாம அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைனா நாளைக்கு ஒரே தடவை தான். ஆல்மோஸ்ட் நீங்க பெங்களூருக்குள்ள சுத்துனீங்கன்னா அந்த 300 கிலோமீட்டருக்குள்ள தான் சுத்துவீங்க. இல்ல சிட்டி உள்ள மட்டும். அதான் சிட்டிக்குள்ள போகும்போது அந்த 300 கிலோமீட்டருக்குள்ள தான் வருமா? இல்ல வராது. அவ்வளவு ஓடாது டெய்லி வண்டி. அவ்வளவே ஓடாது. அவ்வளவு ஓடாது. எனக்கு ஒன் டே பண்ணா போதும். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டா போதும். இல்ல சப்ல ஸ்விட்ச் ஓட்டிட்டு இருந்தீங்க. அது ஈவி எலக்ட்ரிக். அதான் ஸ்விட்ச் ஈவி. அசோக் லேலண்ட் ஸ்விட்ச் வந்து ஈவி. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்களா ஓட்டி பார்த்ததுல? இதுல ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா ஸ்மூத்தா இருக்கா எப்படி இருக்கு? அதை விட அதாவது ஸ்விட்சை விட அது பெட்டரா இருக்கா எப்படி இருக்கு? அதுவானா இது சிஸ்டம் நல்லா கொடுத்துருக்காங்க அவுட் இதுல. சிஸ்டம் விட்டு நல்லா இருக்கு. இது அப் அண்ட் டவுன் ஆகுது வண்டி. ஓகே, அது ஆகாது. ஆமா, ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் எல்லாம் ஏர் சஸ்பென்ஷன் எல்லாம் நல்லா இருக்குது. இது ஒண்ணு அது பார்த்தா அதுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பிக்கப்லாம் எப்படி இருக்கு? பிக்கப் அதுல இருந்து இது அதிகமா ஸ்பீடு இருக்கு. நல்லா
இருக்கு. அதை விட இதான் ஸ்பீடு அதிகமா இருக்கு. இப்போ புதுசு இல்லையா? ஆமா ஆமா. புதுசுல எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஸ்டீரிங் ஹார்டா இருக்கா லூஸ்? ஸ்மூத்தா இருக்கு. சுவிட்சோட நல்லா இருக்கு. சுவிட்சோட நல்லா இருக்கு. டாடா. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. உங்க பேரு? ரவிக்குமார். ரவிக்குமார். உங்களுக்கு பெங்களூர் தானா? ஆமா பெங்களூர் தான் இருக்கு. சரி சரி, தேங்க்யூ. பஸ்ஸோட மேலே தான் வந்து பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ நம்ம இவி கார்ஸ்லாம் வந்து கீழே பேட்டரி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் பஸ்ஸில் வந்து மேலே தான் வந்து பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த வெஹிக்கிளில் 300 kWh பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 3 சேம்பராக பிரித்து இந்த வெஹிக்கிளில் வந்து பேட்டரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சார்ஜுக்கு 300 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். 3 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆக முடியும் அப்படின்னும் டாட்டா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அதிகபட்ச வேகம் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஏன்னா பொதுவாகவே கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அந்த 80ல் வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே வேகம் போக முடியும். பட் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இந்த வெஹிக்கிளில் பயணிக்க முடியும். இப்போ பேட்டரி கூலிங் சிஸ்டம் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபைபர் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு வைடரான ஒரு விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிளைண்ட் ஸ்பாட் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து பார்த்துக்க முடியும். மேக்ஸிமம் பிளைண்ட் ஸ்பாட் இல்லாத வகையில் இந்த பஸ்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ஸோட சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 32 பேர் ப்ளஸ் டிரைவர் ஒரு ஆளோட சேர்த்து 33 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து பயணிக்க முடியும். ஆக்சுவலாக கர்நாடகா கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெங்களூர் சிட்டிக்காக 100 வெஹிக்கிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேல்யூ வந்து 68 கோடி. ஸோ ஒரு வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து 68 லட்ச ரூபா. ஸோ 68 லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த இவி பஸ்ஸஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஈவெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணாங்க. அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சார்ஸு, அதுக்கப்புறம் கேமராஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அதை போய் பார்ப்போம். ஓகே வீலர்ஸ், ஒரு கிராண்டான இனாகிரேஷன். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டாங்க. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இவி வெஹிக்கிள்ஸ் வந்து நிற்கிறத பார்க்குறீங்க. ஸோ மொத்தம் 100 வெஹிக்கிள்ஸ் வந்து இவங்க டெலிவரி எடுத்திருக்காங்க டாடா பிராண்ட் கிட்ட இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.